பெரிய டைரக்டர். அவங்க படங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவர் கூட நான் ஒர்க் பண்ணதில்லை, நான் பேசியிருக்கேன் ஒரு வாட்டி. எனக்கு இன்னொரு ஃபிலிம் ஒன்று வந்தது, ஒரு மலையாள ஃபிலிம். கிட்டத்தட்ட சப்ஜெக்ட் வந்து பாரத விலாஸ் அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தது. ஸோ அப்போ நான் ஃபோன் பண்ணி இப்படி பேசினேன், சார் எனக்கு ஒரு சப்ஜெக்ட் ஒன்று வந்திருக்கு, கொஞ்சம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லும்போது, உங்கள் கூட எல்லாம் ஒர்க் பண்ண முடியலை, பட் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கு, அதாவது ஒர்க் பண்ண முடியுதே அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அப்போ சொன்னாங்க, இல்லை அம்பிகா, ஏதாவது ஒரு நல்ல சப்ஜெக்ட் வரும், கண்டிப்பாக நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க டைரக்ட் பண்ண ஆல்மோஸ்ட் எல்லா படங்களும் நான் பார்த்துருப்பேன். அதில் நான் மட்டும் இல்லை, எல்லோரும் நிறைய பார்த்துருப்பாங்க. அன்பேவா குறைஞ்சது ஒரு 5 தடவையாவது பார்க்காத ஆளுங்க இருக்கவே முடியாது தமிழ்நாட்டில். ஸோ ஒரு பெரிய ஒரு டைரக்டர், அவர் கூட ஒர்க் பண்ண முடியலைன்னாலும் அவங்க படங்கள் பார்க்குற வாய்ப்பு எனக்கும் ராதாவுக்கும் எங்களுக்கும் நமக்கு எல்லாருக்கும் கிடச்சது ரொம்ப பாக்கியமாக கருதுகிறேன். அவரோட இழைப்பு அது எப்படி, அதாவது என்ன சொல்கிறதுன்னு தெரியாத ஒரு சிச்சுவேஷனில் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். பட் அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும். ஏசி திருலோச்சந்தருடைய மறைவு நான் கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சேன். இவரை நான் முத பார்த்தது 71 நினைக்கிறேன், பரசுவாகத்தில். எங்கள் அங்கிள் இவரும் கிளாஸ்மேட்டு. நான் சினிமா சான்ஸ் தேடிட்டு இருந்ததுனால என்னை கூட்டிகிட்டு போனார். அப்போ சொன்னார், நான் பெரிய நடிகர்களை தான் வச்சு தான் நான் படம் எடுக்கிறேன், புதுமுகத்தையெல்லாம் அறிமுகப்படுத்துறதில்லைண்ணா, நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், நல்ல டைம் வரும்போது சொல்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அடிக்கடி நான் மீட் பண்ணுவேன். அவருடைய படங்கள் நிறையா பார்த்துருக்கேன். ஒரு தடவை சிவாஜி என்னை வீட்டில் பார்க்கும்போது சிவாஜி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இது மாதிரி எங்கள் ஊர் தெரிஞ்ச பையன், ரொம்ப நல்லா நடிப்பாப்புல, தெரியும், ஐ நோ ஹிம் வெரி வெல் அப்படின்னாரு. அவருடைய படம் அன்பேவா, இந்த மாதிரி தெய்வ மகன் போன்ற படங்கள் எல்லாம் மிக சிறப்பான ஒரு படங்கள். அதில் எம்ஜிஆருடைய படத்துலேயே ரொம்ப புதுவிதமான அருமையான ஸ்க்ரீன் ப்ளே. அந்த மாதிரியான ஒரு படம் வந்து இன்றைக்கும் போட்டாலுமே டிவியில் டிஆர்பி ரேட் அவ்வளோ ஒரு தூரம் இருக்குது. படித்தவர், எம்ஏ படித்தவர், கையில் எப்போ பார்த்தாலும் நாவல் வச்சுருப்பார், உட்காந்துக்கிட்டே டைரக்ட் பண்ணுவார். நான் உட்காந்துக்கிட்டே டைரக்ட் பண்ண ஒரு சில பேரில் இவர் ஒருத்தர். அந்த அளவுக்கு ஒரு படித்தவர், ஒரு பண்பாளர். பார்க்கும்போதே ஒரு டைரக்டர்னால் வந்தவொடனே தேட வேண்டியதில்லை, டைரக்டரை வரும்போதே தெரியும் அவர் அமிதாப் பச்சன் உயரத்துக்கு இருப்பார் அவர். அப்படிப்பட்ட ஒரு அருமையான இயக்குனர். நான் அடிக்கடி ஃபோன் பண்ணுவேன், எப்படி மாதத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுவேன். வந்து பார்க்கணுன்ட்டு இருந்தேன், என்னுடைய என்னன்னு தெரில, நான் எனக்கு பாக்கியம் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். நியூஸ் கேள்விப்பட்டு நான் வந்து நாங்கள் பாதை அஞ்சலி செலுத்திட்டு போகிறேன். ஒரு திரையுலகத்தில் மிகப்பெரிய ஒரு சகாப்தம். குமாரிங்கிற படத்தில் எம்ஜிஆர் நடிக்கும்போது அங்கே கிருஷ்ணன் பஞ்சு டைரக்டர்னு நினைக்கிறேன், அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவர். அதனால் குமாரி படத்துலேருந்து எம்ஜிஆருக்கு வந்து அவரை தெரியும். அதே மாதிரி சிவாஜி சார் படம், அதிக படம் 25 படமும் நம்ம டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு ஹிந்தி தெலுங்கெல்லாம் பண்ணியிருக்காரு. ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் ஒரு படம் டைரக்ட் பண்ணுவாங்க, வெற்றிகரமாக பண்ணுவாங்களா, ஒரு அருமையான ஃபில்ம் மேக்கர், அப்படியெல்லாம் அவரை நம்ம சொல்லலாம். யாருக்குமே ஒரு நஷ்டத்தை உண்டு பண்ணாத ஒரு டைரக்டர், நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். முதலாளி வாழ வேண்டும், தொழில் பெருக வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். யாருமே நம்பி அவர் படத்தில் நடித்தா கண்டிப்பாக அடுத்து பேர் எடுக்க முடியுங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை தந்த டைரக்டர். அவருடைய குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம். எனக்கும் இவரை இறுதி மரியாதை செலுத்துறதுக்கு கிடைச்ச வாய்ப்பு ஒரு பாக்கியம் என்று நான் கருதுகிறேன். நான் வந்து டைரக்டர் சிவி ராஜேந்திரன் பேசுகிறேன். திரிலோக் சார் வந்து எனக்கு அது 1965 தெரியும். நாங்கள் நிறைய சிவாஜி படங்கள் பண்ணதில் நானும் திரிலோக் சாரும் நிறைய படம் பண்ணியிருக்கோம். அவர் ஒரு 15-16 படம் பண்ணியிருப்பார், நான் ஒரு 13-14 படம் பண்ணேன். அவரை பற்றி என்ன சொல்கிறது, அவர் மாதிரி ஒரு அருமையான ஆள், நிறைஞ்ச புத்திசாலின்னு தான் சொல்லணும். அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது, நிறைய புக்ஸை படிக்கணும், நீ நிறைய புக்ஸை படித்தா அவனுக்கு அறிவு வளரும், உனக்கு கதை நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தே வந்து திரிலோக் சார் தான். நிறைய சக்ஸஸ்ஃபுல் படம் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ சிவாஜி சார் அவங்க இதில் வந்து ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அப்போ கூட நான் கிட்டே இருந்து அவர் அந்த அவார்டு வாங்கி கொடுத்து அவரை ஏற்றி அனுப்பிச்சேன். அது கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவரை பார்க்க முடியல. உடம்பு சரியில்லைன்னும் போது நான் பார்க்க வரலான்னு நினைக்கும் போது என்னால் பார்க்க வர முடியாமல் இருந்தது. பட் நான் தான் சொன்னேன், அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்போது பார்த்தது இப்போ பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. அவர் ஆத்மா வாழணும், அவங்க குடும்பம், அவங்க ஆத்மா சாந்தி அடையணும், அவங்க குடும்பம் வந்து அவருடைய ஆசீர்வாதத்தினால மிக ரொம்ப நல்லா இருக்கணும். அதுதான் நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன்.